ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டான மட்டன் சுக்கா எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது நம்ம வீட்டிலே வந்து மசாலா ரெடி பண்ணி எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து 1 ஸ்பூன் அளவு மிளகு, 1 ஸ்பூன் அளவு சோம்பு, 1 ஸ்பூன் அளவு சீரகம், கொஞ்சமாக கறிப்பில் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வறுபட்டு எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சு நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம், ரொம்ப கருக வேணாம். இப்போ லைட்டாக இந்த மாதிரி வரைக்கும் இது கூட வந்து கொஞ்சமாக நம்ம பட்டை, இது கூட ஏலக்காவும் கிராம்பும் ஆட் பண்ணிவிட்டு இது கூட 1 ஸ்பூன் அளவு கசகசை ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணதும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பவுடராக. தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம். இப்போ நான் குக்கரில் வந்து 2 விசிலில் வந்து மட்டன் வேக வச்சு எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டும் மஞ்சள் தூளை போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேனில் வந்து 3 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு சோம்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கறிவேப்பிலை நல்லா வெடிக்கவும் இது கூட வந்து கட் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா முருகலாக வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் மட்டன் வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். தண்ணி இல்லாமல் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த தண்ணி வந்து நம்ம குக் ஆகிறதுக்கு நம்ம கடைசியாக ஊற்றிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா முருகலாக வதங்கினது 1 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா பொடி ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆனதும் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பொடியை. இப்போ வெங்காயம் வந்து இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டன் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் வந்து நீங்கள் தண்ணியோடு ஆட் பண்ணிங்கன்னா அதில் வந்து இந்த மாதிரி மசாலாலாம் இறங்காது நம்மளுக்கு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துருக்க மசால் பொடியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மசாலா வந்து இந்த மாதிரி நீங்கள் வறுபடும் போது உள்ளே நல்லா மசாலா மட்டனுக்குள்ளே நல்லா இறங்கிடும். சிக்கன் சுக்கா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் ட்ரை ஆனதும் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லெண்ணெய் ஆட் பண்ணி நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இந்த அளவு நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆனதோ இப்போ வந்து நம்ம வேக வச்சுருக்க தண்ணியை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் வேக வச்ச தண்ணியை இப்போ வந்து மட்டன் வேக வச்ச தண்ணி நம்ம இதை ஆட் பண்ணிச்சு. கிரேவி வந்து நல்லா திக்னஸ் ஆகணும். இதை கொஞ்சம் நேரம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போது கிரேவி வந்து ரொம்ப திக்னஸாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கூட கடைசியாக நம்ம வந்து கொத்தமல்லி இலை தூவி நம்ம அடுப்புலேருந்து இறக்கிடலாம். உங்களுக்கு வந்து இன்னும் காரம் அதிகமாக தேவைப்பட்டதுன்னா நீங்கள் இது கூட கடைசியாக மிளகுத்தூள் போட்டு நம்ம கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி நம்ம அடுப்புலேருந்து இறக்கலாம். சூப்பரான நம்ம மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா வர்ஷா கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.